வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இப்போ இதில் வந்து நம்ம ஓவர்வியூவாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறோம், அது மெயின் நம்ம ப்ளவுஸ் துணியிலையும் எப்படி கட் பண்ணுறோம், லைனிங் துணியிலேருந்து மெயின் துணி வரைக்கும் நம்ம கட் பண்ணுறத இதில் போட்டிருக்கேன். இதை பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது தனித்தனியாக வேணும் அப்படின்னா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய மற்ற வீடியோலாம் தெரியும். நம்ம தனித்தனியாக கிளாஸும் தனித்தனி வீடியோவில் வந்திருக்கு. இது வந்து ஓவர்வியூவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூவாக நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது பேக் அளவு, பேக் கட்டிங்க்கு வந்து அளவு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் அந்த பாடி லூஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அதில் வந்து பாதி எடுத்து இதில் வச்சுருக்கேன். நெக்கு வந்து 2.5 இருக்குது, 2 எடுத்திருக்கோம். ஏன்னா பாடி லூஸ் 9.25 வரையில் நம்ம 2.5 எடுத்தால் தான் கரெக்டாக வரும். இதே பாடி லூஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னா நம்ம வந்து நெக்கு வந்து குறைச்சிக்கலாம். 2.25 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க எப்படி ரொம்ப அவங்க உடம்பு அதிகமாக இருக்குது, அவங்க வந்து குண்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாடி லூஸ் வந்து நம்ம வந்து அந்த நெக்குக்கு வந்து கொஞ்சம் இன்னும் சேர்த்து எடுக்கலாம். 2.25 கூட எடுக்கலாம். 40க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2.25 கூட எடுக்கலாம். அடுத்து நெக்கு கீழே டவுனு, அவங்களது வந்து நெக்கு டவுன் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பாட் நெக். உங்களுக்கு பாட் நெக் வரைஞ்சி அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்கு எவ்வளோ தூரம் நம்ம டீப்பாக எடுக்கும்போது நம்ம ஓரளவுக்கு நம்ம நெக்கு வித்து வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் கூட்டுறதும் அதனுடைய டீப்பை பொறுத்து தான் பண்ணணும். டீப் அதிகமாக இருக்கையில் நம்ம நெக்கு வித்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அந்த அந்த ஷோல்டரில் வந்து லூஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து டீப் நெக் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நெக்கு வித்து வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். 2.5 அப்படி வச்சுக்கலாம். அவங்க 40க்கு மேலே இருந்தால் கூட அவங்களுக்கு டீப் நெக் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 2 எடுத்தாவே போதும். இல்லை நாம் வந்து 2.25 வச்சுட்டோம் அப்படிங்கிற நமக்கு ஃபினிஷிங் 3 ஆகிடும். 3 இன்ச்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த லூஸ் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து பின் பண்ணாங்கன்னா அந்த பக்கம் வந்து கழுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ அதை பார்த்து நம்ம எவ்வளோ டீப் நெக் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நெக் வித்து வந்து மேக்ஸிமம் அவங்க பாடி மெஷர்மெண்ட் வச்சும் எடுக்கணும். தென் அவங்களுக்கு டீப் நெக் எவ்வளோ நெக்கு கொடுக்குறாங்க. இப்போ நெக்கு வந்து டீப்பாக இல்லாமல் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட் நெக் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வைப்பாங்க. வந்து அவங்க ஒல்லியாக இருந்தால் கூட அவங்களுக்கு 3 இன்ச் வைப்போம். ஏன்னா அது கழடாது அவங்களுக்கு. அந்த ஏன்னா வந்து நெக் வந்து மேலேயே இருக்கும். அதுவும் அதனுடைய நெக்னோட டெப்த்தே 3 இன்ச் தான் வரும். 3.5 ஒரு மிஞ்சி போனால் 4 அந்த மாதிரி தான் வரும். அது ஹேண்ட் அளவு. அந்த ஹேண்டில் எவ்வளோ மெஷர்மெண்ட் அவங்க அளவு அப்படியே நம்ம வந்து அது கரெக்டாக ஃபிட்டிங்காக வச்சுக்கிட்டு வரைஞ்சிட்டோம்னாவே அது கரெக்டாக வந்துடும். இந்த கிராஸ் பார்க்கணும் நமக்கு அதில் எவ்வளோ வந்து அந்த பேக் கிளாத்தில் வந்து எவ்வளோ வந்து நம்ம கர்வ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் முன்ன பின்ன இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு வரைஞ்சிக்கணும். இது கரெக்டாக அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த லைன் போட்டுட்டு அந்த 4 கட் பண்ணுறோம். 3 இடையில வந்து 3 மார்க் பண்ணிக்கிறோம். அதில் 4 பாகமாக இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நடுவுலேருந்து நம்ம வந்து கர்வ் வந்து அது எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த லாஸ்ட் 3ல் தான் நம்ம கொண்டு விடுவோம். நீங்கள் இதுக்கு நான் தனி வீடியோ ஒவ்வொரு பார்ட்டுக்குமே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியாரிட்டி தெரியும். ஜஸ்ட் ஓவர்வியூக்காக தான் இது போட்டிருக்கேன். இது எப்படி பேக் எப்படி கட் பண்ணணும், ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும், ஹேண்ட் எப்படி மார்க் பண்ணி அதை எப்படி கட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஃப்ரண்ட்டு வந்து மேக்ஸிமம் நான் வந்து 6 வச்சா கரெக்டாக இருக்கும். 6.5 கூட நம்ம ஃப்ரண்ட் நெக் டவுன் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. மேக்ஸிமம் வந்து ஒரு 5.5லேருந்து 6.5 வரைக்கும் நம்ம வந்து அதனுடைய இறக்கத்தை கொடுக்கலாம். அவங்களுடைய உடம்பு பொறுத்து அவங்க நெக் எவ்வளோ அகலமாக போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி வரும்னா அவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க பொறுத்து வரும். அவங்க எவ்வளோ தான் உடம்பு இருக்கிறதுக்கும் அந்த நம்ம ஹைட் வைக்கிறதுக்கும்
பெரிய சம்மந்தம் வராதுங்க. ஆனால் வந்து பாடி லூஸ் வச்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது பாடி லூஸோட அவங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாங்க, அந்த பர்சன் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கிறாங்க பட்சத்தில் நம்ம வந்து அது 12 வச்சாவே போதும் நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு. அவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா 14 இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இது 2க்கு பட்சத்தில் இடையில தான் வரும். 12 to 14 தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து வரும். அது அவங்க ஹைட்டை பொறுத்து தான் வரும். இதுக்கும் அவங்க உடம்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அவங்களுடைய ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்காங்க, அவங்க பாடி எவ்வளோ ஹைட் இருக்குது, அவங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த அளவு வந்து மாறுபடும். இது நம்ம தைக்க தைக்க அது நமக்கே ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே, இவங்க ஷார்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்க பாடியாக இருப்பாங்க, அவங்க நல்லா குண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேட்டாக இருக்கும்போது நம்ம வந்து நம்ம ஹைட் அதிகமாக வச்சிட்டோம்னா அவங்களுக்கு லூஸ் தான் கொடுக்கும். அது கரெக்டாக வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாடி லூஸ்க்கு நமக்கு தனியாக அதுக்கான அளவு கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ரா. நம்ம அவங்க ஷார்ட்டாக இருக்கும்போது அதனுடைய ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து அவங்க ஷார்ட்டாக இருந்தால் நம்ம ஷார்ட்டாக தான் வைக்கணும். 12.5 வச்சா போதும். அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்கன்னு 12 போதும். 12.5 12 அது போதும். நம்ம ஹைட்டாக இருக்கிற பட்சத்தில் 13 13.5 14 அது அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது மெஷர்மெண்ட் முடிஞ்சால் அது மெஷர் பண்ணுங்கள். இல்லைன்னு ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்து எவ்வளோ இழுத்தாலும் இழுத்துட்டு போகும். அது மேக்ஸிமம் நீங்கள் லைனிங் கிளாத்தாக அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கிறது பெட்டர். அப்போ தான் வந்து நம்ம அது ஒரு அளவுக்கு மேலே அது இழுவை கொடுக்காது. இதே வந்து ப்ளைன் துணியில் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இழுத்தாலும் இழுத்துட்டு போகும். இதை நான் ஃபஸ்ட்டு கை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்டருக்கோசரம் நான் கட் பண்ணிட்டேன். இது மாதிரி மிச்சத்தை வச்சு பாடியை ஃப்ரண்ட் பார்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிட வேண்டியதான். பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.